Hi friends, very good morning to all. இந்த ரீரெகுமெண்ட்ஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த நியோபென்டைல் புரோமைட்லேருந்து SN1 பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த மெத்தில் ஷிஃப்ட் கிடைக்கக்கூடிய மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையன், இந்த கார்போகேட்டையிலிருந்து ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்கும், ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்கும், அதில் எது மேஜர் ப்ராடக்ட் எது மைனர் ப்ராடக்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதே சிமிலர் டு த நியோபென்டைல் புரோமைட் CH3 நியோபென்டைல் புரோமைட். இந்த நியோபென்டைல் புரோமைட்லேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த நியூக்ளியோஃபைல் பேஸ்ட் ஆன் த SN2. இப்போ SN2வை பேஸ் பண்ணி எப்படி நடக்கும்? SN2வில் இந்த இருக்கக்கூடிய கார்பன் 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இந்த SN2 ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக நடக்கும், ஸ்லோ ரியாக்ஷன். பிகாஸ் அதுக்கான ரீசன் என்னென்னா அதுக்கான ஸ்டெரிக் இன்ட்ராக்ஷன், ஸ்டெரிக் என்ட்ரன்ஸ் ஆர் ஸ்டெரிக் ஃபேக்டர். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த லீவிங் குரூப்புக்கு நியரஸ்டாக இருக்குது இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன், இந்த கார்பன் பீட்டா கார்பன். நம்பர் ஆஃப் பிரான்ச்சிங் இன்க்ரீசஸ் இன் பீட்டா கார்பன், the SN2 will be less parallel. இதே நம்ம SN1 படி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் பீட்டா கார்பன், நம்பர் ஆஃப் பிரான்ச்சிங் இன்க்ரீசஸ் இன் பீட்டா கார்பன், the SN1 இஸ் த மோர் ஃபேவரபிள். ஏன்னா கார்போகேட்டையனுடைய பேஸ் பண்ணி வரதுனால இதில் ஸ்டெரிக் இன்டென்ஸ் இருக்குது. சப்போஸ் நம்ம ஒரு ஸ்மாலர் நியூக்ளியோஃபைல் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சில கேசஸில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சப்போஸ் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் இல்லைன்னா இந்த எத்தனாலில் வரக்கூடிய ETO மைனஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈத்தாக்சைடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியோஃபைலை அட்டாக் பண்ணும்போது இந்த கார்பன்ஸ் we can consider இப்படி நடந்தால் நமக்கு எப்படி ப்ராடக்ட் கிடைக்கலாம் அப்படின்னா ஒரு ஈத்தர் மாதிரி, சரிங்களா, நியோபென்டைல் எத்தில் ஈத்தர் மாதிரியான ஒரு காம்பவுண்ட் கிடைக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் பேசிக் என்ன சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கக்கூடிய SN1 அப்படிங்கிறது நமக்கு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டு. அந்த டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன், அது கன்சர்டட் ரியாக்ஷன், கன்சர்டட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரியாக்ஷன் சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். ஸோ நார்மலாக நமக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இல்லை சார், நமக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் கார்போகேட்டையனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குமா அக்கார்டிங் டு SN1 படி பார்க்கும்போது ஒரு கார்போகேட்டையன் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து கண்டிப்பாக இதில் நடக்கிறதுக்கான இதில் ஒரு கார்போகேட்டையன் SN2 அப்படிங்கிறது ரீஅரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி ஒரு CH3 நியோபென்டைல் CH3 இங்கே நமக்கு CH2 ப்ளஸ் இப்படி ஃபார்ம் ஆகும். பட் SN2வில் இது மாதிரி ஃபார்ம் ஆகாது. எனக்கு SN2வை பொறுத்த வரைக்கும் கார்போகேட்டையனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடையாது. சப்போஸ் we can கன்சிடர் இந்த ETO மைனஸ் ஒரு நியூக்ளியோஃபைலுக்கு வந்து அட்டாக் பண்ணுறதா கன்சிடர் பண்ணால் நமக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். CH3 இங்கே ஒரு CH3, இங்கே ஆல்ரெடி ஒரு CH2, ஒரு OET இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து இதுக்கு இந்த நியோபென்டைல் எத்தில் ஈத்தர் ஒரு ஈத்தர் மாதிரியான காம்பவுண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா. பட் இது ரொம்ப ரேர் கேஸ். பிகாஸ் ஏன்னா இந்த பீட்டா கார்பனில் நடக்கக்கூடிய இந்த பிரான்ச்சிங், பீட்டா கார்பனில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஹைலி ஸ்டெரிக் இன்டென்ஸ் ரிலேஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரியான கேசஸில் ஒரு SN2 நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் ஒரு கார்பன் CH3 ஒரு டெர்ஷரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பனில் ஒரு டெர்ஷரி கார்பன், இந்த டெர்ஷரி கார்பனில் ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது, இங்கே ஒரு ஒரு ஆலைடு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது பேஸ்ட் ஆன் த SN1. இப்போ SN1 கண்டிஷன் படி இதில் ஒரு கார்போகேட்டையனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கார்போகேட்டையனுடைய கார்பன் அண்ட் ஹாலஜன் அந்த லீவிங் குரூப் வந்து வெளியே போயிடும். ஸோ Br மைனஸ் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு CH3, இங்கே ஆல்ரெடி 2 மெத்தில் குரூப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது, இங்கே CH, இதில் ஒரு ஃபினைல் குரூப், இங்கே ஒரு கார்போகேட்டையன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த கார்போகேட்டையன் அப்படிங்கிறது செகண்டரி கார்போகேட்டையன். இந்த செகண்டரி கார்போகேட்டையன்லேருந்து இந்த மெத்தில் குரூப் வந்து மைக்ரேட் ஆகும்போது நமக்கு இன்னொரு டெர்ஷரி கார்போகேட்டையன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. இது CH3, இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ்.
ஸோ இங்கே சிஹெச், இங்கே ஃபர்தராக ஒரு மெத்தில் குரூப் ஷிஃப்ட் ஆகிருக்கு, ஆல்ரெடி ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது. இட் இஸ் கால்டு த டெர்ஷரி கார்போகேட்டையன். டெர்ஷரி கார்போகேட்டையன். இப்போ 2 விதமான கார்போகேட்டையன், இது செகண்டரி கார்போகேட்டையன், இது டெர்ஷரி கார்போகேட்டையன். பட் இந்த கேசஸை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்டரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். இந்த செகண்டரி கார்போகேட்டையான் அப்படிங்கிறது மோர் ஸ்டேபிள், இது லெஸ் ஸ்டேபிள். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த செகண்டரி கார்போகேட்டையானில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஃபினைல் குரூப் இது பென்சைல் கார்போகேட்டையான். இது என்ன கார்போகேட்டையான்? பென்சைல் கார்போகேட்டையான். டெர்ஷரி கார்போகேட்டையானை விட இந்த பென்சைல் கார்போகேட்டையான் வந்து மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஸோ இந்த கார்பன் மைக்ரேஷன் வந்து நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தில் ஷிஃப்ட் வந்து நடக்காது. மெத்தில் ஷிஃப்ட் நடக்கலை அப்படின்னா நார்மலாக ஃபார்ம் ஆகக்கூடிய கார்பன் ஸ்கெலிட்டனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ கார்பன் ஸ்கெலிட்டன் சேஞ்ச் ஆகாமல் மெத்தில் ஷிஃப்ட் நடக்காமல் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்காமலே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இதில் ரீஅரேஞ்ச்மெண்ட் நாட் பாசிபிள். ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நாட் பாசிபிள். ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா பென்சைல் கார்போகேட்டையான் இஸ் த மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் கம்பேர்ட் டு த டெர்ஷரி கார்போகேட்டையான். டெர்ஷரி கார்போகேட்டையான். ஸோ இந்த டெர்ஷரி கார்போகேட்டையான் விட இந்த செகண்டரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள். ரீசன் இந்த செகண்டரி கார்போகேட்டையானில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய பென்சைல் கார்போகேட்டையான். இங்கே செகண்டரியாக டெர்ஷரியான்னு பார்க்கக்கூடாது. பென்சைல் கார்போகேட்டையானா இல்லை டெர்ஷரி கார்போகேட்டையானு பார்க்கணும். பென்சைல் கார்போகேட்டையான் தான் மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஸோ வரக்கூடிய அந்த நியூக்ளியோஃபைல் நம்ம சொன்னால் அந்த OH மைனஸ் இல்லைனா வாட்டர், அந்த வாட்டரில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய OH மைனஸ் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம அட்டாக் பண்ணும்போது நமக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். CH இங்கே PH இங்கே OH 2+ ஆகும், H+ வெளியே போயிட்டு நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து இந்த இதில் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இதில் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நாட் பாசிபிள் இன் ரீஅரேஞ்ச்மெண்ட். இதில் ரீஅரேஞ்ச்மெண்ட் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கான ரீசன் பென்சைல் கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் கம்பேர்ட் டு. இதில் எதை மென்ஷன் பண்ணக்கூடாது? டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் செகண்டரி, இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. எதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும்? இந்த பென்சைல் கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் கம்பேர்ட் டு த டெர்ஷரி கார்போகேட்டையான். அந்த கேஸ் படி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் நடக்கும். இதில் ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கார்போகேட்டையானில் வெரைட்டி ஆஃப் கார்போகேட்டையான்ஸ், அந்த கார்போகேட்டையானில் நடக்கக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் 1 by 1 டீட்டெயில்டாக படிக்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து 1 by 1 தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஷிஃப்டிங் நடக்கும்போது இந்த மாதிரியான ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டையும் டீட்டெயிலாக தெரியும் போது வரக்கூடிய ஒவ்வொரு ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸுக்கும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபினக்கோலன் ரீஅரேஞ்ச்மெண்ட், டென்ஜினோ ரீஅரேஞ்ச்மெண்ட், பேயர் வில்லிஜர் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதே மாதிரி கர்டியஸ், லாசன், ஸ்மிட், எந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸாக இருந்தாலும் பெரும்பாலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்ட், பேஸுடைய நேச்சர் என்ன, நியூக்ளியோஃபைலுடைய நேச்சர் என்ன, இந்த மாதிரி சால்வெண்ட்டுடைய ரோல் என்ன, அந்த சால்வெண்ட்டில் அந்த ரோல் என்ன மாதிரி ப்ளே பண்ணுது அப்படிங்கிற எல்லாத்தையும் 1 by 1 நீங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டே வாங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.